வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோட பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு தமிழ்ல இல்ல, ஹிந்தில மட்டும் தான் இருக்கு. அதனால மேற்கொண்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கண்டிப்பா அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே லீனான்ற ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்கு அடிக்கடி போன் கால் வந்துட்டு இருக்கு. எல்லாமே ராங் நம்பரா தான் இருக்கு. இவங்களுமே கோவப்படுறாங்க. இப்ப போன்ல யார்கிட்டயோ பேசுறாங்க. அவன் ஒரு இடத்துக்கு வர சொல்றான் போல. அந்த இடத்துக்கு இவங்களும் கிளம்பி போறாங்க. திடீர்னு என்ன ஆகுதுன்னு தெரியல. அந்த நபர் துரத்துறான் போல. இவங்க தப்பிக்கிறதுக்காக பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்தை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி லீனாவை நமக்கு காட்டுறாங்க. லீனா கஃபேல ஒரு நபரை பாக்குறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லீனாவை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா. இவ பேரு நிதி அப்படின்றது. லீனா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு பொட்டிக் ஷாப் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கான எல்லா பிளானும் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா இன்வெஸ்டர் தேவை. அவரை பாக்குறதுக்காக தான் வெயிட் பண்றாங்க. அந்த பொண்ணுமே வீட்டுக்கு கிளம்பலாம், ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றா. கொஞ்ச நேரத்துல கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பொண்ணை இவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு பிசினஸ் மேன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சார் கால் பண்ண நீங்க எடுக்கவே இல்லைன்ற மாதிரிலாம் இந்த பிசினஸ் மேன் கிட்டே இவங்க சொல்றாங்க. நான் போனே இப்ப யூஸ் பண்றது இல்லம்மா, என்னோட ஜோஷியர் கொஞ்ச நாள் போனை யூஸ் பண்ணாதீங்க, தொடாதீங்கன்ற மாதிரி சொன்னாரு. அதனால தான் யூஸ் பண்றது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு ஜோஷியெல்லாம் பாப்பீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவங்க பிசினஸ் ஐடியா இந்த பிசினஸ் மேனுக்கு பிடிச்சிருக்கும். நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டாரு. என்ன கண்டிஷன் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. கடையோட பேர் ஆஷின்ற மாதிரி வைக்கணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, அது முடியாதுமா, வேற ஒரு பேர் தான் வைக்கணும், என் ஜோஷியர் சொன்ன பேர் தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஆஷின்னு பொண்ணு பேர்ல கடையை ஆரம்பிக்கலாம் நினைப்பாங்க. அதுக்கே இவர் தடையா இருக்காரு. சரி என் பொண்ணு பேர்ல ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் சார், ப்ளீஸ் பர்மிஷன் தாங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இல்லம்மா நான் சொல்ற பேர்ல தான் ஆரம்பிக்கணும், அப்படின்னா நான் இன்வெஸ்ட் பண்றேன், அப்படி இல்லைன்னா இன்வெஸ்ட் பண்றதுல விருப்பம் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே பேசி பாக்குறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இந்த பிசினஸ் மேன் ஏத்துக்க மாட்டாரு. நீ யோசிச்சே உன் முடிவை சொல்லுமா, நான் கிளம்புறேன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. நீதி இருக்காங்கல்ல, அவர் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா லீனா ஏத்துக்க மாட்டாங்க. என் பொண்ணு பேர்ல தான் அந்த கடையை நான் ஆரம்பிப்பேன், நான் பேங்க்ல லோனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அது கடைசியா கூட இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டே இவங்க 3 பேருமே வீடு வந்து சேர்றாங்க. லீனாவோட வீட்டு வாசல்ல நிறைய பூந்தொட்டிலாம் இருக்கும். அதெல்லாம் யாரோ அடிச்சு உடைச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இது யாரோட வேலையா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களுமே அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. லீனா வீட்டுக்கு பக்கத்துல தேவுன்னு ஒரு பையன் இருப்பான். அந்த தேவும் இந்த இடத்துக்கு வந்துடுறான். 2 ஆட்கள் வந்து தான் அடிச்சு உடைச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இது நடந்தது அப்படின்ற மாதிரி தேவ் சொல்றான். தேவை பொறுத்த வரைக்கும் இவங்க மேல ஒரு கண் இருக்கும். அடிக்கடி இவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசுவான். இவன் கொஞ்சம் திக்குவாயா இருப்பான். திக்கி தான் இவங்க கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். உங்க பிசினஸ் ஐடியா எனக்கு பிடிச்சிருக்கு, என் அப்பா மூலியமா என்கிட்ட சேவிங்ஸா கொஞ்சம் காசு இருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்றேன், நம்ம பார்ட்னரா இருக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். அதெல்லாம் விருப்பம் இல்லைன்ற மாதிரி லீனா சொல்றாங்க. லீனா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்காக இவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான், இப்ப ஹெல்ப் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறாங்க. நீ தானே இந்த விஷயத்தெல்லாம் பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கோவத்துல இவனை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. இவனுமே டென்ஷன் ஆயிடுறான். நான் எதுக்காக இப்படி பண்ண போறேன், நான்லாம் பண்ணலன்னு சொல்றான். அப்ப தேவோட அப்பாவே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க வீட்டுல இருக்க பொருள்லாம் உடஞ்சிருக்கிறத பத்தி சொல்றாங்க. கண்டிப்பா உங்க பையன் தான் இதை பண்ணிருப்பான், நான் போலீஸ் கிட்ட போக போறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒருவேளை பையன் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தேவோட அப்பாவும் பயப்படுறாரு. யாரு பண்ணா நமக்கு தெரியல, தேவோட அப்பா இருக்கார்ல, நீ தான் பண்ணியான்னு கேக்குறாரு. நான்லாம் பண்ணலப்பா அப்படின்ற மாதிரி தேவ் சொல்லிட்டு இருக்கான். தேவோட அப்பா இருக்கார்ல, அவசரப்பட்டு போலீஸ் கிட்ட எல்லாம் போயிடாதீங்க, என் பையன் பண்ணிருந்தா என் பையன் சார்பில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, உங்க மன்னிப்புலாம் எனக்கு தேவையில்லை, இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் இவன் வராம நீங்க பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி தேவோட அப்பாவும் ஏத்துக்கிறாரு. வா கிளம்பலான்ற மாதிரி பையனை கூட்டு போயிருந்தாரு. லீனாவோட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, நைட்டு அம்மாவோட போனை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. இவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கேம் விளையாண்டதெல்லாம் போதும், வந்து படுன்ற மாதிரி பொண்ணை படுக்க வச்சிடுறாங்க. இப்ப ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் நொய்டால தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வேலையில நிறைய காசு சம்பாரிச்சிட்டு இருக்காரு. சீக்கிரமே ஒய்ஃபையும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறாரு. பிசினஸ் ஐடியா என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட கேக்குறாரு. பிசினஸ் மேனே டீலை ஏத்துக்கல, அதை பத்திலாம் ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹஸ்பண்ட் இருக்கார்ல, நீ கவலைப்படாத, இன்னும் சில மாசத்துல உன்னை நான் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறேன், இங்க நானே காசு போட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரிங்க பாத்துக்கலாம், நான் லோனுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், லோன் கிடைச்சிருச்சுன்னா நான் இதே இடத்துல ஷாப்பை ஓபன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வேற ஒரு நாள் லீனாக்கு போன் கால் வருது. இவங்களும் அட்டென்ட் பண்றாங்க. பேசுறது தேவிகாவா அப்படின்ற மாதிரி எதிர பேசுற பையன் கேக்குறான். தேவிகாலாம் இல்ல, ராங் நம்பர் அப்படின்ற மாதிரி இவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. திரும்பி கொஞ்ச நேரத்துல வேற ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. இவங்களும் அட்டென்ட் பண்ணி பேசுறாங்க.
பேசுறது தேவிகாவா, ரேட் எவ்வளோன்ற மாதிரிலாம் கேட்கறான். அதாவது ஒரு விலை மதி கிட்ட பேசுற மாதிரி பேசுறான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. அதான் ராங் நம்பர்னு சொல்றேன்ல, காலை கட் பண்ணுங்கன்ற மாதிரி கட் பண்ணி விடுறாங்க. திரும்ப திரும்ப இந்த மாதிரி கால் வந்துகிட்டே இருக்கு. இவங்களுமே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நிதி கவனிக்கிறா. என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறா. என்னன்னு தெரியல, நிறைய ராங் கால்லாம் வருது, தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க, எதனால இப்படி நடக்குதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. சரி விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிதி தான் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்கா. வேற ஒரு நாள் காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹரீஷ்க்கு போன் கால் வருது. லீனாவோட ஹஸ்பண்ட் பேர் தான் ஹரீஷா இருக்கும். நிதி தான் கால் பண்றாங்க. மேடம் அந்த இடத்துக்கு வந்தாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எது மேடம் இந்த இடத்துக்கு வந்தாங்களா, லீனா எதுக்கு இங்க வரப்போறா, லீனாலாம் வரலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவங்களுமே எதுக்காக கால் பண்ணாங்கன்ற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நேத்து நைட்டு லீனா இருக்காங்கல்ல, என் பொண்ணை மட்டும் பாத்துக்கோ, ஒரு முக்கியமான வேலை விஷயமா போறேன், நான் திரும்பி வந்து நைட்டே பொண்ணை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரின்ற மாதிரி நிதியும் ஏத்திருப்பா. ஆனா அப்படி விட்டு போனவங்க இன்னும் கூப்பிட வராம இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியல, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க கிளம்பி வாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி நான் கிளம்பி வரேன்ற மாதிரி ஹரீஷும் ஏத்துக்கிறாரு. இப்ப சாகர்னு ஒருத்தரை நமக்கு காட்டுறாங்க. இவருக்கு புரோக்கர் கமலேஷ்னு ஒருத்தர் கிட்ட இருந்து போன் கால் வருது. சார் உங்க வீட்டு வாசல்ல தான் இருக்கேன், நீங்க வீட்டுல இல்ல போலியே, எப்ப வருவீங்கன்ற மாதிரிலாம் இந்த கமலேஷ் கேக்குறான். சாகர் இருக்கார்ல, சார் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சாகரோட வீட்டுல இவரோட ஒய்ஃப் மாலதி இருக்கதான் செய்யறாங்க. ஆனா கதவை திறக்காம இருக்காங்க. இப்ப சாகருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன சார் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேனா, நீங்க வீட்டுக்குள்ள உட்காந்து இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்பதான் மாலதி கதவை திறக்கிறாங்க. ஹஸ்பண்ட வெல்கம் பண்றாங்க. இவருமே ஷாக் ஆயிடுறாரு. அப்ப இவ்வளவு நேரம் நீங்க உள்ளதான் இருந்தீங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப பார்த்து கேக்குறாரு. இப்ப சாகருமே வீட்டை சுத்தி பாருங்கன்னு சொல்றாரு. இப்ப கமலேஷும் ஒவ்வொரு ரூமா சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. சாகரோட பையன் உடம்பு முடியாம இருக்கான், ஏதோ பெரிய பிரச்சனை போல, அதுக்கு நிறைய காசு தேவை, அதனாலதான் வீட்டை விக்கலான்ற மாதிரி முடிவு பண்ணிருக்காரு. கமலேஷ் ஒவ்வொரு இடமா பார்த்துக்கிட்டே இருக்கான்ல, அதே சமயம் மாலதியை ஒரு மாதிரி சைட் அடிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். மாலதிக்கு இவனை சுத்தமா பிடிக்கல, இவனை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. இப்ப வேலை பார்க்கறதுக்காக கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. அப்பயும் இவன் விட மாட்டான், நடுவுல அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கான். அதே சமயம் இந்த வீடை ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு விக்கலாம்னு சொல்றான். வெறும் 40 லட்சமா, 60 லட்சம் ரூபாய்க்கு விக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் சாகர் கேட்கறாரு. என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க, கண்டிப்பா 60 லட்சம்லாம் போகாது, அதிகபட்சம் 45 லட்சத்துக்கு வேணா நம்ம விக்கலாம், நான் அப்படி வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். இப்ப எனக்கு அர்ஜென்ட்டா காசு தேவை, சரி வேலையை பாருங்கன்ற மாதிரி இவரை அனுப்பி வைக்கிறாரு. இப்ப மாலதியும் பக்கத்துல வந்து கண்டிப்பா இந்த வீடை விக்கணுமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆபரேஷன் வேற வரப்போகுது, நம்ம கிட்ட சுத்தமா காசு இல்ல, லோனும் எனக்கு கிடைக்கிற மாதிரியே தெரியல, அதனாலதான் இந்த முடிவை எடுத்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அது கூட ஓகேங்க, எதுக்காக இந்த புரோக்கரை பாத்தீங்க, இவன் சுத்தமா ஆளே சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றன்ற மாதிரி இவர் கேட்கறாரு. நான் மார்க்கெட்டுக்கு காய்கறி எல்லாம் வாங்க போவேன், அப்ப என்ன குறுகுறுன்னு இவன் பார்ப்பான், இவன் பார்வையே சுத்தமா சரியில்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ தேவையில்லாம கவலைப்படாத, இடம் விற்கிறதுக்காக தானே கூப்பிட்டு இருக்கோம், அதை மட்டும் நம்ம பண்ணுவோன்ற மாதிரி சொல்றாரு. நைட்டு வெளியே போனவங்க திரும்பி வரலன்றது உங்களுக்கு தெரிய வருது. போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, அதனால போன் மூலியமா ரீச்சும் பண்ண முடியல. அவங்க போற இடத்துல எல்லாம் இவங்க செக் பண்ணி பாத்துடுறாங்க, அப்பயும் கண்டுபிடிக்க முடியல, அதனால தான் போலீஸ் கிட்ட வந்திருக்காங்க. கடைசியா ஒய்ஃப் கிட்ட எப்ப பேசுனீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஹரீஷும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப் அடிக்கடி ஹரீஷ்க்கு கால் பண்ணி பேசுவாங்க, அந்த மாதிரி தான் அப்பயும் கால் பண்ணிருப்பாங்க. இவருமே ஒய்ஃப் கிட்ட ஜாலியா பேசுறாரு. ஆனா ஒய்ஃப் கிட்ட இருந்து பெருசா பதில் வர மாட்டேங்குது, சோகமா பேசுறாங்க. என்னாச்சு, ஏன் இப்படி பேசுற அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. ஒன்னும் இல்லைங்க, பிசினஸ் டென்ஷன் தான், நான் அப்புறமா பேசுறேன்னு சொல்லி காலையும் கட் பண்ணிடுறாங்க. ஏதோ ஒன்னு அவளை பாதர் பண்ணிக்கிட்டே இருந்தது சார், அது மட்டும் என்னால நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்ததா சொன்னா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது வீட்டுக்கு வரும்போது பொருள்லாம் உடஞ்சு கிடந்தது பாத்தீங்களா, அதை பத்தி ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க, அதை பத்தி தான் இந்த இடத்துல இவர் சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கறாரு. நிதி பக்கத்துல இருந்து பார்த்தாங்கல்ல, பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. பக்கத்து வீட்டு பையன் ஆதி தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு மேடம் நினைச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. அதே மாதிரி அன்னோன் நம்பர்ல இருந்து நிறைய கால் வந்தது பாத்தீங்களா, பேசுறது தேவிகாவா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அதை பத்திலாம் லீனா நிதி கிட்ட சொல்லியிருப்பாங்க. நிதி இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி விசாரிங்க அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட்ங்க கிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு. வீட்டுக்கு போய் பார்க்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த ஆதியும் அப்பாவையும் வர வைங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அது வரைக்கும் இவரும் வீட்டுல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. ஆனா பிரோஜனமா எதுவுமே இவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்ப ஆதியும் அவரோட அப்பாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆதி கிட்ட சந்தேகப்படுற மாதிரிலாம் இவர் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ஆதி இருக்கான்ல, சார் உண்மையிலேயே அன்னைக்கு 2 ஆளுங்க வந்து தான் உடைச்சாங்க, நான் சொன்னதை மேடம் ஏத்துக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இப்பதான் இவன் பார்த்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். 2 பேர் பைக்ல வந்திருப்பாங்க,
அவங்க தான் அடிச்சு உடைச்சிருப்பாங்க. இவனுமே தடுக்கலான்ற மாதிரி வந்திருப்பான். அதுக்குள்ள அவங்க பைக் எடுத்துட்டு கிளம்பி இருப்பாங்க. இவன் இதை பார்த்துட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல தான் லீனா வந்திருப்பாங்க. அதனால தான் லீனா கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருப்பான். இவன் சொல்றதை ஹரிஷ் ஏத்துக்க மாட்டாரு. சார், இவனுக்கு என் ஒய்ஃப் மேல ஒரு கண்ணு இருக்கு சார், அடிக்கடி என்னோட ஒய்ஃப் இவனை பத்தி சொல்லுவா சார், இவன் தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி ஆதியும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இன்ஸ்பெக்டரும் நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்றாரு. அப்ப இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு தகவல் தெரிய வருது. இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட பாடி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ உடனே அந்த இடத்துக்கு போய் பாடியை பார்க்கணுன்ற மாதிரி இவங்களும் கிளம்பி வராங்க. பார்த்தா இறந்து போயிருக்கிறது லீனான்றது தெரிய வருது. ஒரு பர்டிகுலர் இடத்துல தான் இவங்களோட பாடி கிடைச்சிருக்கும். லீனா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா ஹரிஷ் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்றாரு. லீனா இறந்து போயிருந்தாங்கல்ல, அதுக்கு பக்கத்துல லீனாவோட போன் உடஞ்ச நிலைமையில இருந்திருக்கும். ஸ்டார்டிங் அந்த விஷயத்தை தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. போன்ல ஏதாவது கிடைக்குதா பாருங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு மாலதியை காட்டுறாங்க. இப்ப மாலதிக்கு கமலேஷ் தான் கால் பண்ணிட்டாரு. மேடம், வீட்டுல தான் இருக்கீங்களா, கதவை திறங்க, ஒரு பார்ட்டியை கூட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா மாலதி எப்படி கதவை திறக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. இப்ப அந்த ஓட்ட வழியா வெளியே பாக்குறாங்க. என்ன மேடம், சீக்கிரமா கதவை திறங்கன்ற மாதிரி இவன் திரும்ப திரும்ப கதவை தட்டிட்டு இருக்கான். ஆனா இவன் வந்தா சும்மா இருக்க மாட்டான், ஏதாவது பண்ணுவான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் வரட்டும், வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் வெயிட் பண்ணுவேன் மேடம், ஆனா பார்ட்டி வெயிட் பண்ண மாட்டாரு, புரிஞ்சுக்கோங்க, கதவை தரங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இல்லங்க, ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கதவை திறப்புன்னு சொல்லிடுறாங்க. இன்னும் அவங்க போன்ல இருக்கிறத இவங்களால ரெட்ரீவ் பண்ண முடியல, அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஆனா அவங்க நம்பரை வச்சு யார்கிட்ட இருந்தெல்லாம் கால் வந்தது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும்ல. அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்கிட்ட இருந்து கால் வந்திருக்குன்றது இவங்களுக்கு தெரிய வருது. எதுக்கு திடீர்னு லீனாக்கு இத்தனை பேர்கிட்ட இருந்து கால் வந்திருக்கு, இதுல ஏதோ தப்பா இருக்கு, இந்த நம்பரோட ஆளுங்க டீடைல்ஸ் எல்லாம் எடுங்க, போட்டோ எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு லீனாவோட பொண்ணை காட்டுறாங்க. அம்மா இறந்து போனது இவளுக்கு தெரியல. அம்மா எப்ப வருவாங்க, அம்மாவை பார்க்கணும்ன்ற மாதிரிலாம் அழுத்துட்டு இருக்கா. அப்பதான் கஷ்டப்பட்டு சமாதானப்படுத்துறாரு. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது, ஏன் தனித்தனியா இருக்காங்கன்ற மாதிரிலாம் விசாரிக்க சொல்லியிருப்பாரு. ஆளுங்க விசாரிச்சு டீட்டெயில சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அந்த ஹரிஷ் இருக்கார்ல, இங்க பிசினஸ் பண்ணி நிறைய காசை இழந்திருப்பாரு. அதனாலதான் இப்ப நொய்டால வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதை பத்தி எல்லாம் ஆளுங்க சொல்றாங்க. இப்ப ஹரிஷ்க்கு போன் கால் வருது. இவருமே அட்டன் பண்ணி பேசுறாரு. ஆக்சுவலா ஹரிஷ் நொய்டாலையும் நிறைய லாஸ் பண்ணிருக்காரு போல. அப்படி இவருக்கு கடன் கொடுத்தவர் தான் கால் பண்ணிட்டாரு. இன்னைக்கு வட்டி காசு தரேன்னு சொன்னேன், என்ன வீட்டுல இல்லன்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல, என் சொந்த ஊருக்கு நான் வேலை விஷயமா வந்திருக்கேன், இன்னும் ஒரு வாரத்துல நான் திரும்பி வந்துருவேன், உங்க காசை சீக்கிரமா தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சீக்கிரமா தரணும், இல்லனா என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு அவர் மிரட்டுறாரு. சாகர் வீட்டுல இல்லாம இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. பையனோட ட்ரீட்மெண்ட்டுக்காக பையனை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டு போயிருப்பாரு. இப்ப திரும்பி கூட்டு வந்து படுக்க வச்சிடுறாரு. இந்த பையனை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால்ல நல்லா விளையாடுற பையனா இருப்பான். இவனுக்கு கனவு வந்திருக்கும், நான் ஃபுட்பால்ல ஒரு காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டேன்ப்பா, ஆனா ஜெயிச்சு நான் கொண்டாடிட்டு இருக்கும் போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், நான் இறந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். சாகர் இருக்கார்ல, அப்படிலாம் நடக்காது, அப்ப எப்படியாவது உன்னை காப்பாத்திடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பையன் கிட்ட அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் இவருக்கு போன் கால் வருது. யார்கிட்ட இருந்து கால் வருதுன்னு பாக்குறாரு. பார்த்தா அந்த கமலேஷ் கிட்ட இருந்து தான் கால் வருது. இவருமே அட்டென்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. கமலேஷ் இருக்கார்ல, சார் நான் கஷ்டப்பட்டு ஒரு பார்ட்டியை கூட்டு வந்தேன், உங்க ஒய்ஃப் கடைசி வரைக்கும் கதவை திறக்கல, பார்ட்டி கோச்சுக்கிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஐயோ சாரின்ற மாதிரிலாம் சாகர் சொல்லிட்டாரு. சரி சார், 45 லட்சத்துக்கு முடிஞ்சிரும்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இல்ல சார், 35 லட்சத்துக்கு கேட்கறாங்க, முடிச்சு விட்டுலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இது 35 லட்சமா, அதெல்லாம் ரொம்ப கம்மி சார், என்னால அவ்வளவு கம்மியெல்லாம் விற்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. 35 லட்சம் ரூபாய்க்கு மேல யாருமே வாங்க மாட்டாங்க, வித்துருங்கன்ற மாதிரிலாம் கமலேஷ் சொல்றான். இல்ல, நான் வேற பார்ட்டியை பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சாகர் சொல்லிட்டாரு. இதை கேட்டு இவன் டென்ஷன் ஆயிடுறான். என்ன மீறி வேற ஒருத்தர்கிட்ட நீங்க போவீங்களா, போக விட்டா தானே, விட மாட்டேன்ற மாதிரிலாம் இவன் கோவமா பேசிட்டு இருக்கான். இவர் பேசிட்டு இருக்கும் போதே காலை கட் பண்ணிடுறாரு. நீ சொன்னது உண்மைதான், இவன் ரொம்ப ஒஸ்டா தான் இருக்கான்ற மாதிரி ஒய்ஃபி கிட்ட சாகர் சொல்றாரு. லீனாக்கு நிறைய பேர் கால் பண்ணிருக்காங்கல்ல, அடிக்கடி கால் பண்ணவங்களோட லிஸ்ட் எடுத்துடுறாங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கவங்களோட போட்டோ கூட இந்த இடத்துல இருக்கு. போட்டோலாம் இந்த ஹஸ்பண்ட் கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இதுல யாரையாவது உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி தான் இன்ஸ்பெக்டர் கேட்டுட்டு இருக்காரு. அதுல ஒரு வயசான பெரியவர் இருக்காரு. இவர் இருக்கார்ல, சரி இந்த பசங்களெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா வயசானவரை நல்லா தெரியும், இவர் தான் எங்க ஹவுஸ் ஓனர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 20 நாளைக்கு முன்னாடி லீவுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன், அப்ப ஹவுஸ் ஓனருக்கும் என்னோட ஒய்ஃப்க்கும் ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன பிரச்சனைன்னு நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க லீஸுக்கு தான் இந்த வீட்டுல இருந்துட்டு இருக்காங்க. ஹவுஸ் ஓனருக்கு அதிக அமௌண்ட்ல ஒருத்தங்க வரதா சொல்லியிருப்பாங்க, அதனால நீங்க காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இன்னும் 3 மாசம் டைம் இருக்கு, அதுக்குள்ளெல்லாம் காலி பண்ண மாட்டோன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. காலி பண்ணலன்னா நான் காலி பண்ண வைப்பேன்ற மாதிரி அவர் வார்னிங் தந்துட்டு போயிருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி ஹரிஷ் சொல்லிட்டாரு. இப்ப ஹவுஸ் ஓனரை கஸ்டடியில எடுத்துடுறாங்க. அடிக்கடி உங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்கீங்க, காலி பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிருக்கீங்க,
நீங்க தானே அவங்க சாவுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் அடிக்கடி கால் பண்ணது உண்மைதான். அவங்க காலி பண்ணலன்னு தெரிஞ்சோன்னா கோவப்பட்டு வேற ஒரு விஷயமும் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது 2 ஆளுங்க வந்து வீட்டுல இருக்க பொருள்லாம் போட்டு உடைச்சாங்க பாத்தீங்களா, இந்த ஹவுஸ் ஓனர் சொல்லி தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. இது பண்ணது நான் தான், ஆனா கொல்ற அளவுக்குலாம் நான் போக மாட்டேன் சார், இதுக்காக எதுக்கு கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. ஆக்சுவலா லீனா கூட அதிகம் நிதி தான் இருப்பா. நிதி கிட்டே இந்த பசங்களோட போட்டோவெல்லாம் காட்டலான்ற மாதிரி பசங்களோட போட்டோவெல்லாம் காட்டுறாங்க. ஒவ்வொரு பசங்க போட்டோவா நிதி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு பையனை மட்டும் இவங்களுக்கு அடையாளம் தெரியுது. ஆக்சுவலா இவங்க வீட்டுல இருக்கும் போது அந்த பையன் வீட்டை நோட்டம் விடுறதெல்லாம் இவங்க பார்த்திருப்பாங்க. அடிக்கடி இந்த பக்கம் கிராஸ் பண்ணிலாம் போனான் சார், இவனை எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சோ இந்த போட்டோல இருக்கவன் லீனாவா வாட்ச் பண்ணிருக்கான்னு இவங்களுக்கு தெரிய வருது. அவனை தூக்கலான்ற மாதிரி அவனை ஸ்டேஷனுக்கு வர வச்சிடுறாங்க. எதுக்காகடா லீனாக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணன்ற மாதிரி கேக்குறாரு. நானா கால் பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்றான். இதுக்கு என்ன சொல்ல போற அப்படின்ற மாதிரி கால் ஆகியே இவர் காமிச்சிடுறாரு. இந்த பையனும் டைம் எல்லாம் கவனிக்கிறான். சார் அந்த டைம் நான் லீனாக்கெல்லாம் கால் பண்ணல சார், என் ஃப்ரெண்டு தான் தேவிகான்னு ஒரு பொண்ணோட நம்பர் தந்தான், அந்த பொண்ணுக்கு தான் கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது தேவிகான்னு நினைச்சுதான் லீனாக்கு கால் பண்ணிருக்கான் போல. லீனா இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல செய்தி வந்திருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் அந்த பிசினஸ் மேன் கவனிக்கிறாரு. அதாவது லீனாக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு முடிவு எடுத்தாரு பாத்தீங்களா, அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு இப்ப போன் கால் வருது. இவருமே போனை எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. என் ஜோஷியர் போன் எல்லாம் தொடக்கூடாதுன்னு சொன்னாரு பாத்தீங்களா, கிளவுஸ் போட்டு தான் அந்த போன் எடுக்கிறாரு. அட்டன் பண்ணி யார்கிட்டயோ பேசுறாரு. எதுக்காக சம்பந்தமே இல்லாம இவரை நடுவுல காட்டுறாங்கன்னு தெரியல. ஒருவேளை இவர் ஏதாவது பண்ணாரான்னு தெரியல. பையனோட ஆபரேஷனுக்கு கொஞ்ச நாள் தான் டைம் இருக்கு, ஆனா இன்னும் காசை ரெடி பண்ணாம தான் இருக்காங்க. இதை நினைச்சு சாகர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பையன் முன்னாடி அழ முடியல, வெளியே போய் அழுதுட்டு இருக்காரு. ஒய்ஃப் தான் இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஒய்ஃபுக்கு போன் கால் வருது. இவங்க பார்த்துட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா கமலேஷ் தான் இவங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். கமலேஷ் எதுக்காக ஒய்ஃபுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு தெரியல. எதுக்கு அடிக்கடி லீனாக்கு கால் பண்ணன்ற மாதிரி போலீஸ் ஒரு பையன் கிட்ட கேட்டாங்கல்ல, அந்த பையன் என்ன சொல்லியிருப்பானா, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இவ விலை மாது, பேரு தேவிகா, கால் பண்ணி பேசுன்ற மாதிரி சொன்னாங்க, அதனால தான் கால் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸா 2-3 பேரோட பேரை சொன்னான் பாத்தீங்களா, அவங்களுமே கால்லாம் பண்ணி பார்த்திருப்பாங்க. இவனுங்களை தூக்கி விசாரிக்கணும்னு இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. லீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பொண்ணு மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஸ்டார்டிங்கே சில சீன்லாம் நமக்கு அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப பொண்ணு தான் அதை யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அம்மாக்கு என்னதான் பாச்சு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறா. இதுக்கப்புறமா மறைக்க முடியாதுல்ல, இவருமே தயங்கிக்கிட்டே விஷயத்த சொல்லிட்டாரு. அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்றா. ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரி அப்பதான் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல ஒரு பையனை மட்டும் தானே பிடிச்சி வச்சிருந்தாங்க, இப்ப இன்னொன்று பையனை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. நீ தான் இவனுக்கு நம்பர் தந்திருக்க, உனக்கு யாரா தேவிகாவோட நம்பர்ன்ற மாதிரி தந்தா, நீ எதுக்காக கால் பண்ணிலாம் பார்த்த, என்னதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்க 2 பேருக்கு வேற ஒரு பையன் தந்திருக்கான்றது தெரிய வருது. அந்த பையன் யாருன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. பார்த்தா ஆதியோட பேரை தான் இந்த 2 பசங்களும் சொல்றாங்க. இப்ப அடுத்ததா இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஆதியை இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வந்துடுறாரு. அப்ப நீ தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கியான்ற மாதிரி கோவப்படுறாரு. இந்த ஆதி பல வாட்டி லீனாவை அப்ரோச் பண்ணிருப்பான், ஆனா லீனா இடம் கொடுத்திருக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஆர்கியூமெண்ட்ல தள்ளி விட்டாங்கல்ல, அதுல இவன் ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பான். லீனாவோட நம்பர் ஒரு இடத்துல எழுதிருவான். இவங்க விலை மாதுன்ற மாதிரி எழுதிருவான், பேரு தேவிகான்ற மாதிரி எழுதிருவான். இதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்டயும் இதை பத்தி சொல்லுவான். ஃப்ரெண்ட்ஸும் விலை மாது தான் போலன்ற மாதிரி அடிக்கடி கால் பண்ணி பேசியிருப்பாங்க. அதனால தான் பேசுறது தேவிகாவா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. அப்ப லீனா மேல இருந்த கோவத்தினால தான் லீனாவை கொலை பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கறது. சார் கொலை பண்ற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லை சார், சத்தியமா நான் கொலைலாம் பண்ணல அப்படின்ற மாதிரி இந்த பையனும் அழுதுகிட்டே இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி சாகரை நமக்கு காட்டுறாங்க. சாகரை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு போல. ஒய்ஃபுமே என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இது 1 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ், இது எங்க இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்க இருந்து பொறுமையா நடந்து போறாரு. இவர் ஏதாவது பண்ணிட போறாருன்ற மாதிரி ஒய்ஃபுக்கு பயம் வருது. இவருமே மொட்டை மாடிக்கு வராரு. வந்தவர் பையனை பத்திலாம் யோசிக்கிறாரு. பேசாம மாடியில இருந்து குதிஸ்டா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஹஸ்பண்ட் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட போறாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுமே ஒரு பக்கம் பயப்படுறாங்க. இப்ப ஹரிஷை பத்தி உங்களுக்கு சில தகவல் தெரிய வருது. ஹரிஷ் நொய்டால ரஞ்சித்னு ஒருத்தர் கிட்ட நிறைய காசு வாங்கியிருக்காரு. அதை டைம்குள்ள தராம இருந்திருக்காரு. அதனால ரஞ்சித்தை அடிக்கடி மிரட்டுற மாதிரிலாம் போன்ல பேசியிருக்காரு. அந்த ரஞ்சித் கூட இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட்ங்க சொல்றாங்க. ரஞ்சித்தை தூக்குங்கன்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. இப்ப ரஞ்சித்தை தூக்கிடுறாங்க. 2 பேரையும் உட்கார வச்சு இன்ஸ்பெக்டர் பேசுறாரு. நீ காசை தரலன்றதுக்காக கோவப்பட்டு இப்படி பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் ரஞ்சித்தை பார்த்து கேட்கறாரு. எது கொலை பண்ணிட்டனா, நான்லாம் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி ரஞ்சித் சொல்றாரு. இந்த ரஞ்சித்துமே லீனாக்கு கால் பண்ணிருக்கான். எதுக்காக கால் பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. ஹஸ்பண்ட் காசை தரல, ஒய்ஃப் கிட்ட சொல்லலாம் நினைச்சேன், ஆனா அவங்க என்னோட காலியை எடுக்கலன்ற மாதிரி ரஞ்சித் சொல்றாரு.
சரி ரஞ்சித் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல போல அப்படின்ற மாதிரி போலீஸுங்களுமே இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் தப்பான முடிவு எடுத்துற போறாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் ரொம்ப பயப்படுறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு ஒரு ஃபேக்டரி மூலியமா தான் வருமானம்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த ஃபேக்டரியை விற்கிறதுக்கான வேலையை பாருங்க, நம்ம பையனை காப்பாத்துவோம், அதுக்கப்புறம் எதுனாலும் பார்த்து போன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்றாங்க. ஹஸ்பண்டும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அந்த ஃபேக்டரியை கூட நினைச்சோட விற்க முடியல, நாட்கள் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல பையனுக்கு ஆபரேஷன் பண்ணோம், எப்படி பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அப்பதான் கமலேஷ் கிட்ட இருந்து திரும்ப திரும்ப இவங்களுக்கு கால் வந்துட்டு இருக்கு. இப்பதான் இவங்க ஏற்கனவே கமலேஷ் கிட்ட பேசினதை நமக்கு காட்டுறாங்க. கமலேஷ் ஒரு வாட்டி கால் பண்ணி இவங்க கிட்ட பேசியிருப்பான். எதுக்கு எனக்கு கால் பண்ற, கட் பண்ணுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லியிருப்பாங்க. பையன் ஆபரேஷனுக்கு 50 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வேணும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். அந்த 50 லட்சம் ரூபாயை ஏற்பாடு பண்ணி தரது என்னோட பொறுப்பு. 50 லட்சம் ரூபாய்க்கு உங்க வீட்டை நான் விற்கிறேன், ஆனா நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கணும், உங்க மேல எனக்கு ஒரு கண்ணு இருக்குன்ற மாதிரிலாம் அப்ரோச் பண்ணி பேசுறான். இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவங்களுமே கோவமா திட்டிட்டு காலை கட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக தான் திரும்ப திரும்ப இவன் கால் பண்ணிட்டு இருக்கான் போல. இவங்க இருக்காங்கல்ல, பையனோட உயிர் தான் இப்ப முக்கியம், நம்ம பேசாம கால் பண்ணி பேசிட்டா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சரி அவனுக்கு கால் பண்ணலான்ற மாதிரி போன் எடுத்து கால் பண்றதுக்காக போறாங்க. அப்ப ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துடுறாரு. நம்ம ஃபேக்டரியை நான் வித்துட்டேன், சீக்கிரமா காசு வந்துடும், 50 லட்சம் ரூபாய் கிடைக்க போகுது, நம்ம பையனை காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் சொல்றாரு. இப்பதான் இவங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எப்படியாவது பையனை காப்பாத்திரணும்னு யோசிக்கிறாங்க. லீனாக்கு அன்னைக்கு நைட்டு மட்டும் ஏகப்பட்ட பேர்கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். அதுல எவனோ ஒருத்தனை மீட் பண்றதுக்காக தான் இவங்க போயிருக்காங்க. ஏன் எதுக்குன்னு தெரியல. அவன் தான் இவங்களை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அது யாருன்னு எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. இப்பதான் அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க போன்ல இருக்கிறதெல்லாம் ரெக்கவர் பண்ணியாச்சு சார், நீங்க இதை பாருங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த காட்டுறாரு. பெண்கள் சிலர் நியூடா செல்ஃபி எடுத்துப்பாங்க, அதே மாதிரி ஆட்டா ட்ரெஸ் போட்டு செல்ஃபி எடுத்துப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி லீனாவும் எடுத்திருப்பாங்க போல. அதை வச்சு எவனோ ஒருத்தன் மிரட்டி இருக்கான். அவனுக்கு எப்படியோ அந்த செல்ஃபி போயிருக்கு, அதை வச்சுதான் மிரட்டி இருக்கான். சரி இந்த நியூடு செல்ஃபி எப்படி அவங்கிட்ட போச்சு, அவன் எப்படி மிரட்டினா அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. லீனாவோட போன்ல வார்னிங் கொடுத்திருக்க ஒரு ஆப் இருக்கும். அதாவது இந்த ஆப்பை யூஸ் பண்ணாதீங்கன்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அந்த ஆப் ஒன்னு இருக்கும், அது மூலியமா தான் ஏதோ நடந்திருக்குன்னு யோசிக்கிறாங்க. அதை பத்தி தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபருமே அந்த ஆப்பை பத்தி புட்டு புட்டு வச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா சிலர் லோன் வேணும்ன்ற மாதிரி பயங்கரமா பேங்க்ல ட்ரை பண்ணுவாங்க பாத்தீங்களா, அப்படி ட்ரை பண்றவங்களோட டீடைல்ஸ் சில ஆட்களுக்கு கிடைச்சிரும். அந்த ஆட்கள் தான் இந்த ஆப்பை யூஸ் பண்றவங்களா இருப்பாங்க. அதாவது கம்மி வட்டிக்கு ஈஸியா லோன் அரேஞ்ச் பண்ணி தரோன்ற மாதிரி போய் சொல்லுவாங்க. லோன் சீக்கிரமா கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கிற டீடைல்லாம் உடனே உடனே ஆளுங்க தருவாங்கல்ல, அது மூலியமா தான் இவனுங்க ஏமாத்துற வேலையெல்லாம் பண்ணுவாங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நமக்கு லீனாக்கு நடந்த விஷயத்த காட்டுறாங்க. லீனா லோனுக்காக பேங்க்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா கிடைக்கிற மாதிரியே தெரியல. அப்பதான் ஒரு நபர் கால் பண்ணி இந்த ஆப்பை பத்தி சொல்லிட்டாரு. இந்த ஆப்ல உங்களுக்கு கம்மி வட்டியில நிறைய காசு கிடைக்கும், ட்ரை பண்ணி வேணா பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்கு வேற காசு வேணும்ல, இவங்களுமே ஓபன் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அவர் சொல்ற மாதிரி சில டீடைல்லாம் அதுல தந்துட்டு இருக்காங்க. ஒரு லிங்க் வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே கிளிக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. காசு கிடைக்கும்ன்ற ஆர்வத்துல தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை அவனுங்க சாதகமா பயன்படுத்திப்பாங்க. அது மூலியமா அவங்க செல்லுக்குள்ள நுழைஞ்சிருப்பாங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஏற்கனவே சாகர்னு ஒருத்தர் 2 மாசத்துக்கு முன்னாடி ஏமாத்தப்பட்டாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்பதான் சாகர் கதையை நமக்கு காட்டுறாங்க. ஒய்ஃப் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது சாகர் இருக்காருல்ல, நெஞ்சு வலியோட வீட்டுக்கு வராரு. ஒய்ஃபை என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பேங்க்ல இருந்து 50 லட்சம் ரூபாய் வரணும்ல, அந்த காசை வேற யாரோ தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் அழுகுறாங்க. இவருமே இதை நினைச்சு ஃபீல் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல நெஞ்சு வலியால இறந்து போயிடுறாரு. ஹஸ்பண்ட் இறந்து போனதை பார்த்து மாலதி பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. சாகர் எல்லா விதத்திலையும் காசை பெறறதுக்கு முயற்சி பண்ணாரு பாத்தீங்களா, இவனுங்க மூலியமாவும் முயற்சி பண்ணிருப்பாரு. அது மூலியமா போனுக்குள்ள அவனுங்க நுழைஞ்சிருப்பாங்க. சாகர் ஃபேக்டரி வித்து காசை வர வைக்கலாம் நினைச்சிருப்பாரு. அந்த மாதிரி தான் பேங்க் மூலியமா இவருக்கு 50 லட்சம் ரூபாய் வந்திருக்கும். வந்தோடனே இவனுங்க இருக்காங்கல்ல, உள்ள நுழைஞ்சு அந்த காசை தூக்கியிருப்பாங்க. அதனால தான் சாகர் இறந்து போனாரு. சாகர் மட்டும் இல்ல, மொத்த ஃபேமிலியும் இறந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இன்னும் காசு வரலன்ற மாதிரிலாம் கால் பண்ணி கேட்டிருப்பாரு. சார் காசு வந்துருச்சு, நீங்க அதை எடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இவருக்கு ஒன்னும் புரியாம தான் விசாரிக்கிறதுக்காக பேங்க்குக்கு போயிருப்பாரு. காசு மொத்தமா போயிருச்சுன்னு தெரிஞ்சோன்னதான் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருப்பாரு. ஒய்ஃபுமே சூசைட் பண்ணிருப்பாங்க. பையனும் உடம்பு முடியாம இறந்து போயிருப்பான். பேங்க்ல காசு இருந்தா எடுத்துப்பாங்க, அப்படி இல்லைன்னா பர்சனல் போட்டோ இருந்தா எடுத்துப்பாங்க. அதை வச்சு அந்த நபர்களை மிரட்டுவாங்க, மிரட்டி காசை புடுங்குவாங்க. இந்த லீனா விஷயத்துல அப்படி கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. லீனாவோட இந்த பிரைவேட் போட்டோ வச்சு அவன் மிரட்டியிருக்கான், காசு சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சோ அந்த நெட்வொர்க்கை பிடிச்சாதான் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும்னு இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்கிறாரு. நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் நல்லா விசாரிக்கிறாரு. அது மூலியமா அவங்களுக்கு ஒரு டிராப்பை செட் பண்றாரு. அதுல 2 பேர் வேலை பார்ப்பாங்க. அந்த 2 பேரை ஒரு இடத்துக்கு வர வச்சு இவருமே துரத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவனுங்க 2 பேரையும் பிடிச்சிடுறாரு.
இவனுங்க ரெண்டு பேருமே வேலை பார்க்கறவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. இதெல்லாம் பண்றது வேற ஒருத்தர். இது வரைக்கும் 2 வாட்டி மட்டும்தான் அந்த நபரை பார்த்திருக்கோம், எங்களுக்கு எதுவுமே தெரியாது, விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த 2 பசங்க கேக்குறாங்க. இவனுங்க மூலியமா எப்படியாவது அவனை வர வச்சு பிடிக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. நீங்க அவன் கிட்ட என்ன பேசுவீங்கன்னா எனக்கு தெரியாது, அவனை எப்படியாவது வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த 2 பசங்களும் ஏத்துக்கிறாங்க. இந்த 2 பசங்க அவனை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸுங்களும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவன் இருக்கான் பாத்தீங்களா, என்ன விஷயம்ன்ற மாதிரி இவங்க கிட்ட பேசுறதுக்காக வரான். அப்ப சட்டுன்னு போலீஸுங்க வந்து அந்த நபரை லாக் பண்ணிடுறாங்க. லீனாவோட போட்டோ வச்சு மிரட்டினது நீ தானே, எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவனுமே எதுக்காக பண்ணா எப்படி பண்ணான்றதெல்லாம் இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். லீனாக்கு கால் பண்ணது இவனா தான் இருப்பான். இவன் சொன்னதெல்லாம் அவங்க பண்ணாங்கல்ல, அது மூலியமா அவங்க போனை இவன் ஆக்ட் பண்ணிருப்பான். போன்ல காசு இருக்கான்னு பார்த்திருப்பான். பெருசா அவங்க கிட்ட காசு இருக்காது. பிரைவேட் போட்டோ இருக்கான்னு தேடி பார்த்திருப்பான். அவங்களோட நியூடு செல்ஃபி இருக்கும், அதே மாதிரி ஆட்டா செல்ஃபி எடுத்ததுலாம் இருக்கும். அதை வச்சு மிரட்டலான்னு முடிவு பண்ணிடுவான். அந்த போட்டோவை அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறான். இப்ப இதெல்லாம் என்கிட்டயும் இருக்கு, இதெல்லாம் சோசியல் மீடியால போட்டா என்ன ஆகும், அப்படிலாம் நடக்க கூடாதுன்னா எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் தாங்கன்ற மாதிரி இவன் கேட்கிறான். அவ்வளவு காசுலாம் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாங்க, தந்துதான் ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை மிரட்டுறான். இவங்களுமே பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம வரன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. என் பொண்ணை பாத்துக்கோன்னு விட்டு போனாங்கல்ல, இதுக்காக தான் பொண்ணை பாத்துக்க சொல்லி விட்டு போயிருப்பாங்க. இவனுமே அவங்கள வர சொன்ன இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவங்களுமே தனியா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவனுமே எதிர பேசுறதுக்காக வந்துடுறான். என்ன காசு எடுத்துட்டு வந்திருக்கியா எடுன்ற மாதிரி சொல்றான். இவங்களுமே எடுக்கிறதுக்காக பேக்குள்ள கையை விடுறாங்க. ஆனா சட்டுன்னு ஒரு கத்தி எடுக்கிறாங்க. இவனை அட்டாக் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. இவனுமே தடுத்து சண்டை போடுறான். அந்த சண்டையில தான் ஏடாகடமா அவங்கள சாவடிச்சிருப்பான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். சோ இவனை லாக் பண்ணிடுறாங்க. இன்ஸ்பெக்டர் இப்ப அசிஸ்டன்ட்ங்க கிட்ட பேசுறாரு. இது மூலியமா நிறைய பேர் ஏமாத்தப்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆப் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். மக்களுக்கு இதை பத்தின விழிப்புணர்வு இன்னும் இல்லாம தான் இருக்குன்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட பேசுறாரு. அதாவது அசிஸ்டன்ட் கிட்ட பேசல, நமக்கு தான் அட்வைஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதோடய இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா லீனாக்கு ஒரு பெரியவர் இன்வெஸ்ட் பண்றதா சொன்னாரு பாத்தீங்களா, அவரை வேணும்ட்டே கதையில நடுவுல கொண்டு வந்திருப்பாங்க. அவர் எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டாரு. அதே மாதிரி இந்த கதையில நிதி தான் தப்பு பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். அதாவது நிதிக்கும் ஹரிஷ்க்கும் ஏதாவது அஃபேர் இருக்கும், அதனால இது நடந்திருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சேன். அந்த மாதிரிலாம் கதையை கொண்டு போல. இந்த எபிசோட்ல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.